பழைய பொருட்களை வீடுகளின் முன்பாக தீயிட்டு எரித்து தமிழகம் முழுவதும் போகி திருநாள் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. பழையன கழிதலும் புதியன புகிதலும் என்ற பாரம்பரியத்துக்கு இணங்க சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் போகி திருநாள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்பட்டது. தை திருநாளை வரவேற்கும் வகையில் வீடுகளை சுத்தம் செய்து தேவையற்ற பழைய பொருட்களை பொதுமக்கள் வீடுகளின் முன்பாக தீயிட்டு எரித்தனர். சிறுவர் சிறுமியர்கள் மேளமடித்தபடி போகி திருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடினர். பெண்கள் வீடுகளின் முன்பாக கோலமிட்டும் போகி திருநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அதே நேரத்தில் போகி திருநாளில் பழைய பொருட்கள் எரிக்கப்பட்டதால் பனிமூட்டத்துடன் புகைமூட்டமும் ஏற்பட்டது. இதனால் சென்னையின் பல பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காற்று மாசு அதிகரித்தது.